இங்க மட்டும்தான் தெரியும். ஆனா உலகம் முழுவதும் எங்களை ஒளிபரப்புறாரே என் அன்புள்ள படைத்த வெள்ளாளப்பட்டிக்கு சேர்ந்த யூடியூப் சேனல் வாருங்கள். சார்பாக மனமாக நின்று தெரிவித்துக் கொண்டு நான் யார், என் பேர் என்ன, நான் எப்படி பிறந்தேன், என்ன படித்தது யாரு, இந்த 6 அடி காலகத்துல அச்சடி வேல்வில நான் எப்படி பிறந்தேன், தெரியுமா? அதனால திக்குகள் 4, திசைகள் 4, ஒவ்வொரு திசையாக சென்று நான் படைத்தவர் யார் என்று பார்க்கணும். ஆமாங்க, யாரு எங்க திசை இருக்கிறாங்க பார்க்கறேன். ஆரணி கனகம் மரம் செடி கொடி புதர் இப்படி இருக்க வேலையில நான் எப்படி பிறந்தேன், என்னை படித்தது யாரு, என்ன படிச்ச, யாரு நாச பேசுறீங்க, என் கோவனுக்கு தெரியாது. நான் எப்படி பிறந்திருக்கிறேன், அக்கிலியை பிறந்திருக்கிறேன், அதிவீர வன்னியன். வடக்கு போகும்போது வாழ்வில கண்டு வைத்து கொடுக்கிறான். மணி மணியாடி மணிக்கோமாளி, நீ மணிக்கோமாளி பிறந்தது இந்த வயசு தான். மூணு நீதான் மணியா? இந்த அக்கனி வேள்வில மரம் செடி கொடி புதர் இப்படி இருக்க வேலையில இந்த இமயமலை சாரல நான் எப்படி பிறந்தேன், இந்த வண்டி மரத்தடியில நான் எப்படி பிறந்தேன், நீ என்ன படிச்ச, நீ என்ன படிச்ச, டேய் வாயுதவன் வடக்கு திசை போகும்போது வாயுதவன் என்னை கண்டு வைத்து ஓடுகிறான். அவனை கேட்டா என்ன படித்த வரலாம் தெரியல அப்படின்னு நீயா தான் இருக்கணும். நீதானே இருக்கணும், நீதானே நீதானே நீதானா, நீதானே எங்க அப்பா, நீதான் எங்க அம்மா, நீதான் எங்க அப்பா. அப்பா 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 இந்த ஆரணி காலகத்திலே மரம் செடி கொடி புதர் இப்படி இருக்க வேலையிலே இந்த அக்கறை வேள்வியிலே என்னை எப்படி அப்பா பெற்றெடுத்த ஒத்து பெற்ற வடக்கு திசை போனேன்.
பார்வதி நல்ல கண்டு பயந்து ஓடுகிறான். என்ன இருக்குது 3 திசை. அதனால இப்ப என்ன இருப்பது 3 திசை. 3 திசை சென்று என்ன படுத்த யாருன்னு பார்க்கணும். என்னடா தென் திசை போனேன். தென் திசை ஆளுகின்ற அமர்ந்தவன் என்னை கண்டு உன்னை படைக்கல் என்று என்னை கண்டு பயந்து ஓடுகிறான். அவனை கேட்டாலும் என்னை படைத்த வரலாறு தெரியல. இன்னும் 2 திசை இருக்கு. இன்னும் என் 6 பேர் அம்மா. அம்மா பேர் என்ன? வந்தீங்களா? காமெடி பார்த்துட்டு போனாங்க. பாதி பேர் காமெடிக்கு, பாதி பேர் கதைக்கு. இதெல்லாம் கதையை பார்க்குறீங்க. அப்படி தென் திசை போகும்போது யமதர்மன் என்னை கண்டு பயந்து ஓடுகிறான். அவனை கேட்டா என்னை படைத்த வரலாறு தெரியுமா? தெரியாது. அப்படின்னா இன்னும் எங்க போகணும்? மேற்கு திசை போறேன். அங்க யாரு இருக்கிறார் பார்க்கலாம்.
நீயா என்ன படிச்ச? இல்ல. நீயா? இல்ல. ஏய் இல்லமே. நீயா? நீயா என்ன படிச்ச? உன் குரல் பிடிக்கிறடா. டேய் நீயா என் அம்மா? மேகராஜ இல்ல கண்டு பயந்து ஓடுறான். நான் உன்னை படிக்கல. உன்னை பார்த்தா பயமா இருக்குது. அப்படி என்று இந்த அக்கினி பாலனை பார்த்து பயந்து ஓடுகிறான். ஹரி அரே அக்கேயவன் மேகராஜன். மேகராஜன் பக்கம் போந்து போறான். நான் கிடையாது. உன்னை பெக்கல. யாரையும் திரும்ப ஓடுறாமா. அதனால இன்னும் இருப்பது ஒரே ஒரு திசை. அதுல மட்டும் யார் நாச்சும் பார்க்கணும்னு வச்சுக்கா. வெட்டண்டா வெட்டண்டா. ஒரு 10 முள்ளுக்கு வெட்டு. நான் முள்ளு வெட்டாளா? என் பெயரை கேட்டால் அண்டரண்ட மூலமெல்லாம் கிட்டு நடுகண்டா. வண்டி மர தடியிலே அக்னி வேள்வியிலே மரம் செடி கொடி புதர் இப்படி இருக்க வேலையில இருமை மலை சாரலே அங்கார கோவத்துடனே பிறந்திருக்கிறனே. என்ன பார்த்த உனக்கு தெரியாது. இப்படியெல்லாம் பிறந்தீங்க ரைட்டு. ஆனா உன் தாய் தந்தை யாரும் இருப்பது ஒரே ஒரு திசைடா. அந்த திசைக்கு போனா எங்க அப்பா அம்மால நிச்சயமா பார்ப்பேன். அதனால போடா போடு. நான்கு திசை போனேன். என்ன படுத்தது யாருன்னு தெரியல. இதோ அந்த கதிரவனை உடைத்து விட்டு நான் பிறகு வந்து பார்க்கிறேன். ஆமா இவன் தான் நேரடி. அதனால இவனா சூரிய பகவானே இல்ல நீயா இல்ல நானா பாக்கண்டா பாக்கண்டா. இப்ப யாருன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறான். அப்படின்னா இவனாதான் இருக்கிறான். அதனால இப்ப விட மாட்டேங்க. அந்த ஆகாரம் வெளிச்சம் வரணும்னா சூரியன் கதிரவன் என்ற சூரிய பகவான் உடைந்திருக்கிறார். இத மறுபடியும் மீண்டும் வெளிச்சம் தரணும்னா நாம இன்னொரு தரம் யாகம் செய்யணும்.
அந்த ஏகத்தின் வழியாக ஒரு குழந்தையை பிறக்க செய்யணும். ஏகம் செய்தாரே அதாவது ஒரு குழந்தை பிறகு ஏகம் செய்யும் போது ஒரு குழந்தை பிறகு இருக்குது. இந்த கம்முன்னு இருக்கிறதுனால பார்வதி சாமி பார்வதிக்கிறது இது ஒரு மறுபடியும் ஒரு மரியாதை செய்து ஒரு குழந்தை பிறக்க வைத்திருக்கிறோம். ஆனா இந்த குழந்தை பிறகு கம்மனே இருக்குது, எதுவும் வாயை பேசல. அதனால இந்த குழந்தைக்கு இந்த இடத்துல ஒரு பேர் வைப்போம். இதோ இது கம்மன் இருந்ததுன்னா இதுக்கு கம்மாளன். கம்மாளனுக்கு கம்மாளனுக்கு ஆச்சரியமா ஒரு குழந்தை வந்திருக்கிறது. ஆடாமல் அசையாமல் இருக்கிறது. ஆமா, இதுக்கு என்ன பேர்? இதுக்கு ஆச்சாரியன் என்று ஒரு பெயர். ஆமா, சரி. குழந்தை பிறந்து வெளிச்சு மங்களா இருக்குது. எதிர்க்க பாரு, மங்களா இருக்கிறது. குழந்தைக்கு பேச இந்த குழந்தை இது பேசுவாய். குழந்தாய் குழந்தாய் பேசுவாய். பாப்பாண்டி நான் யாரு? என்ன பிறக்க வச்சது நாங்க தான்பா. அம்மா நீ யாருமா? நான் தான் உமா பார்வதி சக்தி. எனக்கு அம்மா தாயா? தாய் அம்மா என்ன பிறக்க வச்சது உண்மைதான். காரணம் நாங்க தான். எதுக்காக தெரியுமா? அதாவது வாய்க்க ஆனா இந்த கதிரவென்ற சூரிய பகவான சுக்குநூறா அடித்திருக்கிறார் ஒரு குழந்தை. அந்த சூரிய பகவான ஒரு ஒன்னா சேர்த்து பொருந்தணும். ஒரு எழுப்பு கொண்டு ஒருத்த பிறந்தானா? ஆமா, எதிரே மாதிரி ஏகத்துல நெருப்பட. ஆமா, நானும் நெருப்பு தான் பிறந்தேன். ஆமா. அவன் எனக்கு என்ன பேரு? உனக்கு கம்மன நிறுத்தினால கம்மாள் என்றும், அசையாக இருக்கிறதுனால ஆசாரி என்றும். இப்போ ஒரு தட்டு தட்டி ஒரு கொட்டு கொட்டுனா இது ஒன்னா சேரும். அப்படியா? அப்பா சொல்லி போடுறாங்க. ஏன் அங்க ஒழிச்சு விடாத. ஐயோ சம்பளத்தை பிடிச்சிட்டுமே. ஏய் கரண்ட் வந்துடும். சரி, ஆனா இப்பொழுது இதோ வெளிச்சம் கொடுத்தா அந்த வெளிச்சம் கம்மியாக தெரிகிறது. வெண்ணெய் இருந்த சூரியனை விட இப்போ வெளிச்சம் கம்மியா இருக்குது. இந்த குழந்தைய செக்கப் பண்ணும். எனக்கு போட்டப்பட நல்லா தானே என்ன செக்அப் பண்றீங்க? சரி, முன்ன இருந்தோட கம்மியா இருக்குது வெளிச்சம். இதுக்குள்ள பாரு. ஓ பத்தியா, இந்த குழந்தை இந்த சூரியனுடைய மாணிக்க கல்ல தேடி வச்சிருந்தான். ஆமா, இன்று முதல் தாய்க்கு தாலி பண்ணா கூட இவன் திருடி வைக்காத இவனுடைய பரம்பரையிலே திருநா தான் உருப்படியாகும். ஆசாரியே திருநா தான் உருப்படியாகுவாங்க. தாலி பண்ணாலும் அதுல தரவெடுக்காத இருக்க கூடாது. ஆமா, அதனால நீ போ, உன்னுடைய வேலை முடிஞ்சது. ஆச்சேரி போயும் ஆச்சேரி போயும். ஆமா, ஆச்சேரி போய் பூச்சேரி போய் இந்த பூமியில இருந்துச்சு. நேராச்சு. எனக்கு சாப்ப வைக்கிறது தான் போய் என்ன பரப்பிச்சிங்களா? இல்ல அம்மா மகனே, அம்மா என்னப்பா சும்மா தான் இருக்கிற. என்ன பண்ண சொல்றமா? இது என்ன பண்றது? சும்மா தான் இருக்கிறேன். சரி போ மகனே. அப்பா நீ சும்மா தான் இருக்கிற. என்ன பண்ண சொல்ற? ஆளு கேட்டீங்களா? இந்த பையனை பத்தவன் வாங்கடா. எங்க போயிட்டாங்க? ஈசி பறி. ஏய் சாரி கேடா அழகா. ஏய் ஈசி பறி. எங்கடா எங்கடா ஜமாய்? வாங்க. டேய் அந்த கனவு முடிச்சிட்டா.
வன்னியர் அரக்கமான கோட்டை அழிக்க பிறந்த வன்னியர் என் பேரு அதிவீர வன்னியர் என் பேரு ஒவ்வொன்னா என் பேரு அக்னியில் பிறந்த அதிவீர வன்னியர் அக்கினியில் பிறந்த அதிவீர வன்னியருக்கு அக்கினியில் பிறந்த என் பெயரோ அதிவீர வன்னியன் உண்மைதாப்பா நெருப்புல பிறந்த நீலவர்ண வன்னியர் என் பேரு நெருப்புல பிறந்த நீலவர்ண வன்னியர் நல்ல பலமா சொல்லு நெருப்புல பிறந்த நீலவர்ண வன்னியர் எங்க சத்தமா சொல்லு நான் சொல்றேன் அவனடா இங்க தான் சொல்லுவேன் நீங்க இப்ப சொல்லுங்க எப்படி என் பேரு உங்க பேரு என் பேர் அப்புறம் நெருப்புல பிறந்த நீலவன்னியர் இந்த பலமா நீலவன்னியர் நெருப்புல பிறந்த நெருப்புல பிறந்த இந்த பலமா நீலவன்னியர் 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 இந்த பலமா புண்டா நெருப்புல பிறந்த நீல வந்தவன் இருக்கு என் பெயரோ நெருப்புல பிறந்த அதிவீர வன்னி அக்கினி பிறந்த அதிவீர வன்னி அப்புறம் இன்னும் அரக்கமான் கோட்டை அழிச்சு பிறந்த அதிவீர வன்னியர் அரக்கமா கோட்டை அழிக்கி பிறந்த அதிவீர வன்னிய என் பெயரோ அரக்கமா கோட்டை அழிக்க பிறந்த அதிவீர வன்னியருக்கு அதிவீர வன்னியன் நெருப்புல பிறந்த நீலவண்ணவனே அரக்கமா கோட்டை அழிக்க பிறந்த அதிவீர வன்னியன் ஏய் உன்னுடைய பேரு இப்ப இந்த அக்கினியில பிறந்தனால உத்திரவன்னியர் என் பெயரோ உத்திரவன்னியர் இந்த அக்கினியிலே முதல் பிறக்கிற இந்த குழந்தை ஆமா என் பெயரோ உத்திரவன்னியன் உத்திரவன்னியர் உத்திரவன்னியனுக்கு உத்திரவன்னியனுக்கு எல்லாம் ஒரு வேலை சொல்லுங்க உத்திரவன்னியனுக்கு உத்திரவன்னியனுக்கு நெருப்புல பிறந்த அதிவீர வன்னியன் அரக்கமா கோட்டை அழிக்க பிறந்த அதிவீர வன்னியன் தன்னை பாவபாரத்தில் கொள்ளடா அப்படி போடு
வண்டியில கல்யாணம் பண்ண வரைக்கும் யாரு போக போனது ஆயா வண்டியிலுக்கு கல்யாணம் பண்ற வரைக்கும் யாரும் போக கூடாது மகனே அம்மா தாயி நீங்களாக என்ன பெற்றெடுத்தா எங்க அப்பா எங்க எங்க அப்பா 2011 படித்த எம்பெருமான் சிவபெருமான் உமா அப்பா சத்யா உங்களால் நான் படிக்கப்பட்டேன் அப்படி என்றால் நீ பிறந்தது வந்து அக்னி தேவதை. சரி உங்க பெத்த தாய். நாங்க 2 பேரும் வளர்ப்பு தாய் வளர்ப்பு தந்தை. ஆமா ஓ வளர்ப்பு தாய் வளர்ப்பு தந்தை அப்படி இருந்தாலும் என்னை எதற்காக படிச்சீங்க அப்பா என்ன காரணம் இந்த விவரம்லாம் சொல்லணும்னா நீ தானே இந்த விவரம்லாம் சொல்லணும்னா எப்படி சொல் இந்த விவரம்லாம் சொல்லணும்னா நீ அக்கினியில பிறந்தனால அதிக கோபம் உண்மையான தணல் இருக்கிறது அனல் அடிக்கிறது இப்போ அந்த குளத்துல குளிச்சு வேலை வந்தா அப்படியா குளத்தில் நீராடி விட்டு நான் பிறந்ததுனால உன் உடம்புல அசுத்தமா இருக்குது ஏதோ நீராடி விட்டு வந்தால் உன்னை படித்த வரலாறு சொல்கிறேன் கேட்கிறான் இதோ அப்படி படித்து வருகிறேன் தேவனுக்கும் அந்த அசூரனுக்கும் வாதாபி சூரனுக்கும் ரத்னாபுரி கோட்டை ஆண்டு வரக்கூடிய வாதாபி சூரனுக்கும் தேவர்களால இதுக்கு வந்து ரத்னாபுரி கோட்டை ஆளுகின்ற அந்த அரக்கன் அரக்க குணம் முரட்டு குணம் ஆங்கார கோபம் கொண்ட அந்த வாதாபீஸ்வரன் தேவாதி தேவர்கள் அடித்து சித்திரவதை செய்தான் எதற்காக என்ன காரணம் அதாவது அவருடைய தம்பிமார்களே அவருடைய சொந்த பந்தங்களை மடித்து விட்டார்கள் தேவர்கள் அதனால தேவர்களை பிடித்து சிறை வைத்திருக்கிறான் வெய்யூரத்தை விட்டுட்டு பொய்யூரம் எடுத்து இமயமலை சென்றோம் சமகாச மகாபலிவரை என்ன கண்டார்கள் விடாத யாகம் செய்து அந்த யாகத்தின் வழியாக நீ பிறந்திருக்கிற சரி அவன் எப்படி வரத்தை வாங்கினான் அதாவது எந்த ஒரு தாய் ஓடியில பிறந்தவனும் என்னை மடிக்க கூடாது சாகாத வரம் வேகாத உடல் குறைவில்லா செல்வம் இப்படி வாங்கியவன் அந்த வாதாபி எந்த தாய் வழியில பிறந்தவனோ என்னை எந்த தாய் வழியில பிறந்தாலும் அவனை கொல்லக்கூடாது அக்னியில பிறந்தா அவன் தான் என்ன மடிக்கணும் சாகாத வரம் வேகாத உடல் குறையில்லாத செல்வம் எந்த ஒரு தாயினுடைய பிரமாதம் மட்டும்தான் என்ன அழிக்க முடியும் அப்படியாப்பட்ட வரத்தை வாங்கினான் அந்த வாதாபீஸ்வரன் வரத்தை வாங்கி தேவாதி தேவர்கள் அடித்து சித்திரவதை சிறைபிடிக்க வேண்டும் என்று இந்திரனை சிறைபிடித்தான் என் தாயையும் சிறைபிடித்தான் என் தந்தையும் சிறைபிடித்தான் அது அந்த வாதாபி அதனால அந்த வாதாபீஸ்வரன் அழிப்பதற்காகவே அவன் வர எப்படி வாங்கினான் சாகாத வர வேகாத உடல் குறையில்லாத செல்வம் எந்த ஒரு தாயின் நோயில் பிறவாதவனோ அவனால் மட்டும் அழிக்க முடியும் என்று அவன் வரத்தை வந்தனால் என் தாயின் நோயில் பிறவாத அக்கினி வேல்விலை என்னை படைத்தீரா அப்படியா உடம்புடமா நெய் ஊத்தி வன்னி குச்சல ஈஸ்வர மேல அந்த பூமியை கிரை செய்து நான் உங்களை பிறக்க செய்தேன்பா குருநாதரி என் தாயும் என் தந்தையும் இந்திரனை சிறைபிடித்த அந்த வாதாபீஸ்வரனை இப்பே ஒரு நொடியில் அவனை சிறைத்து அழைத்து வருகிறேன் அதாவது அம்மா மகனே என்னம்மா பொறுப்பா எப்ப பாரு கோவத்திலே இருக்கிற மகன் எனக்கு அப்படி வருதம்மா ஆமா வருவா ஆங்கார கோபம் ஆங்கார கோபம் அன்னை போதுல என்ன செய்யணும் ஓட்டமெல்லாம் நெருப்பாக்குது பாரு தமிழக போற ஆமா ஒருவேளை அவன் கையினால நீ மடியலாம் ஆமா உன் கையினால அவன் மடியலாம் ஆமா நீ கல்யாணம் ஆகாதவன் ஆமா கல்யாணம் ஆகாத பொண்ணத்தா கல்விக்கரை ஆனத கமிட்டி ஊற்றி தான் போறாங்க அதனால ஒரு கல்யாணத்துக்கு பிறகு நீ அவனுக்கு இஷ்டம் சரி அப்படி ஆகட்டும் என்னதான் இருந்தாலும் ஒரு கல்யாணம் ஆகாதவன் சண்டைக்கு போக முடியாது ஒரு அரசமம் திரும்ப முடியாது அதனால நீ திருமணம் செய்து பிறகு படைகளை திரட்டி கொண்டு அந்த வாதாபீஸ்வரன் அழி என்று தந்தி அதோ எனக்கு தேவையான பெண்ணை நீங்க பார்த்து வரணும் இதாரு நான் தான் தாயோட பிறந்த தாய் மாமன் மாமா கண்ணன் மாமனாய் கண்ணன் மாமா மருமகனே சரி தாய் மாமன் வீட்டில் மறந்தால் மருமகனே அதனால என் தாய் மாமனுக்கு என்ன மாமா வேணும் தாய் மாமனுக்கு ஒண்ணு வேணும்பா என்ன வேணும் கேட்டா நான் தரமாமா ஒண்ணு வேணா மாப்பிள கொண்டு வரவா
நான் பொண்ணு பார்த்தோம் 2 பேர் போய். ஆமா. சரி சரி நான் போய் சொல்லட்டுமா? அம்மா நீ போய் எனக்கு தேவையான பெண் பார்த்து வா. தந்தி நீங்களும் போயிட்டு வா. அண்ணா ஆ, ஆமா என் மகனுக்கு கல்யாணம் வந்து சொல்லியாச்சு. ஆமா. பெண்ணு எங்க பாக்குறது? பெண்ணு வேற எங்கேயும் தேட தேவையில்லை. தேவலோகத்தில் ஆண்டு வரக்கூடிய தேவேந்திர பொண்ணு இருக்கிறாரு. அவர் வீட்டுல மந்திரவாளன் ஒரு பொண்ணு இருக்கிறார். அவரையே கல்யாணம் பண்ணிருக்காங்க. மந்திரமாலே கட்டிக்காங்க. ஆமா. இது சோப்பு கண்ணு. ஆமா. ஆகட்டும் வாங்க போலாம். சீக்கிரம் போய் பொண்ணு பார்த்துட்டு வாங்க. வாங்க போலாம். கன்னியாதேவி தேவர்கள் அனைவரும் அதாவது அந்த வாதாவசூரனை மடிப்பதற்காக ஒரு ஆடவனை பிறப்பதற்காக யாகத்தை நடத்தினார்கள். ஆமா. யாக வேள்வி தாங்க முடியாமல் நாமளோ இப்பொழுது இது அரண்மனை வந்து விட்டோம். ஆமா. அரண்மனை நுழைவாயில் யாரும் வருவது போல் தெரிகிறது. ஆமாம் சுவாமி. யாருன்னு பார்க்கலாம். தேவேந்திரா. வாருங்கள் வாருங்கள் ஆ, சுவாமி. உங்கள் பாதாள விண்ணங்களை ஆதாரமாக படைகிறோம். சரி. உங்களை நாடி வந்த காரணம் பார்வதியும் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். எதற்காக என்ன எதற்காக காரணம்? தெரியுமா? உங்களிடத்திலே உங்கள் பெண்ணாகிய மந்திரமாலை இருக்கிறாள் இல்லையா? அதாவது பெண் கேட்டு வருகிறார்கள். ஆமா. இப்பதானே அவன் மகன் முருகனுக்கு தேவியான கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். ஆமா. யார் யாரும் பொண்ணு கேட்டு வராங்க? ஒரு பையன் இது. இருக்கிறது 2 பசங்க. ஒருத்தன் விநாயகர் தாய் போல தாரவர்னு ஆத்தங்கரையில் உட்காந்துருக்கிறான். ஆமா. இன்னொரு மகன் அழகுக்குனே பிறந்தவன் முருகன். என் மகன் தேவியான கல்யாணம் பண்ணி கொடுத்தான் இல்லையா? ஆமாமா. யார் யாருப்பா பொண்ணு கேட்டு வந்தீங்களா? இமயமலை சாரலிலே ஒரு பையனை பிறக்க வச்சிருக்காங்க. வன்னி மலத்தடி. ஆமா, வன்னிமர அடியிலே ஒரு மகனை பிறக்க வச்சிருக்காங்க. சரி. அதனால அவங்க வந்து பொண்ணு கேட்பாங்க. நீங்க வந்து பொண்ணு இல்லைன்னு சொல்லிடுங்க. ஏன்னா இவன் ஜாதி என்ன குளம் என்ன கோத்திரம் என்ன சரி இது தெரியாது. இவன் வந்து நெருப்பத்தை பார்த்துட்டான். முருகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். ஆமா. ஏற்கனவே ஒரு பொண்ணு தெரிஞ்சு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா யாம்பெல்லாம் அனாஜா கிடக்குது. கோமணத்தை கட்டிட்டு பல்லையில இருக்கணும். ஆமா, பள்ளிமலையில இவனுக்கு காரியம் வைங்க. குணம் என்ன, கோத்திரம் என்ன, சாதி என்ன, எது தெரியாம கல்யாணம் பண்ணி கொடுத்தா என் பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகுது? கொட்ட பிள்ளைங்க சும்மாவா? அதனால சக்தி வந்து பொண்ணு கேட்பா. பொண்ணு கிடையாது இல்லைன்னு சொல்லிருங்க. சரி சரியா? அதே மாதிரி நான் வந்தது சொல்ல வேணாம். இங்க நான் சொல்லி போறேன். அது சொல்லக்கூடாது. சரி உங்களுக்கு நல்லது பண்ணிருக்கல, அதனால நான் வந்து சொல்ல வேணாம். நான் வந்து சொல்லக்கூடாது. நான் போய் சொல்ல மாட்டேன். என்ன தேவி என்னங்க ஏற்கனவே ஒரு பிள்ளை கொடுத்து அவன் ஆண்டியா விட்டு போய் ஆண்டியா கோமணத்தை கட்டி. ஆமா. இவன் ஜாதி என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்ன, நாடுக்குதான் நகரம் என்ன இருக்குது. நம்ம இருக்கிற அழகா ஒரே ஒரு பிள்ளையும் மந்திரமாலி ஐயோ, ஆமா ஆமா. அவளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து இவன் எந்த மலையில கோமணம் கட்டி நிற்கிறான்னு யாரு கண்டா? ஆமா. அம்மா பார்வதி வருத்தம் வரட்டும். நானும் அவளால பாக்குறேன் பாரு. அண்ணா அண்ணா பாக்கண்டா அண்ணி தேவி பார்வதி நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா அண்ணா? தேவி அண்ணா நிச்சயமாக மகிழ்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறாள். இன்று எதற்காக நான் இது வந்திருக்கிறேன் தெரியுமா? அதாவது என் மகனுக்கு பெண் கேட்டு வந்திருக்கிறேன். உன் மகளாக வந்த மந்திரமாலே இப்பதானே ஜெயவேணிய முருகனுக்கு திருமணம் செய்தோம். ஆமா. என் மகளாகிய மந்திரமாலை யாருக்கு பெண் கேட்டு வந்தா? வண்டினுக்கு. ஆமா. பண்ணி எங்க இருந்து வந்தா திடீர்னு போச்சு? என் மகன் மண்ணிற்கு பெண் கேட்டு வந்திருக்கிறேன். அந்த மந்திரமாலையை அனுப்பிக்க போகட்டும். ஏமா நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன். பன்னியனுக்கு பெண் கேட்டு வந்திருக்கிறேன். ஆமா. அந்த மகன் உங்களுக்கு எப்படி வந்தான்? அந்த மகன் அக்கினி வேள்வியில பிறந்திருக்கிறான். அக்கினியில பிறந்தவனுக்கு நான் பொண்ணு கொடுக்கறதுக்கு நான் பெற்று வச்சுக்கிறேன். பின்ன யா அக்கு நெருப்புல பிறந்தவனுக்கு, தண்ணியில பிறந்தவனுக்கு, கொட்டையில பிறந்தவனுக்கு யாருக்கு உள்ள வச்சு தூக்கி போலான்னு அண்ணி இந்த மகனுக்கு என்ன குறை? அழகுல குறையா, எண்ணத்துல குறையா இருக்கிறா? பெண் கொடுங்க. அழகுல குறைல, அறிவுல குறைல. நாடுக்குதா, நகரங்குதா, சொத்துக்குதா, என்ன சாதி, என்ன குலம், என்ன கோத்திரம்? அவனுக்கு எப்படி நான் பொண்ணு கொடுக்க சொல்றேன்? ஏற்கனவே உன் மூத்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவன் கோவணத்தை கட்டிட்டு பழனி மலையில போய் நின்றுக்கிட்டான். இங்கிருந்தா பொண்டாட்டி செலவு பண்ணணும்னு சொல்லி. இப்ப இவனுக்கு ஒண்ணுமே இல்லாதவனுக்கு நான் கட்டி கொடுத்தா என் பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகுது? அதெல்லாம் முடியாது. பொண்ணு இல்ல புண்டையில போடி உனக்கு முடியுமா? முடியாது. மரியாதையா சொல்லும். ஒண்ணுல ஒண்ணுல நானும் அண்ணன் மரியாதையா பேசுறேன். என் மகனுக்கு பொண்ணு கொடுக்க முடியுமா? முடியாதா? நீங்க என்ன கவனிச்சுட்டு முடியாதா?
கொடுக்க முடியுமா முடியாதா? எப்படியோ வந்து, எப்படியோ வந்து, எப்படியோ விடு, விடு நான் பாத்துக்கிறேன், விடு. யாயா, சண்டை வளர்க்கறப்ப எங்க முடி சண்டை வளர்ப்பாங்க? ஏண்டா, சண்டை வளர்க்கறது எங்க முடி சண்டை வளர்க்குது? கையை பிடிச்சா வலிக்கு போகுது. அங்க பிடிச்ச புடிமாம கிடக்குது. எவனா இவனுக்கு கொண்டு போறதுக்கு? எவனா கொண்டு போறதுக்கு? யார் முடியாதா? எப்படி என் மகனை கொண்டு வரேன்? ஏய். நீ உன் பொண்ணை மேல ஏன் ஏய், போயிட்டு வர? எவன் வந்தாலும் என் மசுரை கொடுக்க முடியாது. எவன் வந்தாலும் என் மசுரை கொடுக்க முடியாது. எப்படியோ கொண்டு வரேன். இங்க என் மகனை எவன் பேசுறா, எவன் கூட்டிட்டு போலான்னு பாக்குறான். ஐயோ, பாத்தியா? அம்மா, மகனே, அம்மா, பாப்பா, நான் போய் உன் அத்தை மாமனத்தை பொண்ணு கேட்டேன். அவங்க நானுக்குதா நகருக்குதா அவன் எங்க பிறந்தவன் எப்படி வளர்ந்தவன் அவனுக்கு எதை வச்சு நாங்க பொண்ணு கொடுக்கட்டும். கொடுக்க முடியாது. நீ அடையாளம் அடித்து வச்சு நீ எட்டு வச்சு திறந்துட்டாங்கப்பா. நீ பெண் கேட்டதற்கு ஆமா. அவனுக்கு நாடு இருக்குதா, நகர் இருக்குதா, சொத்து இருக்குதா? அவன் அக்கினி பிறந்த அனாதி பையன். ஆமா. அவனுக்கு நான் அந்த வண்டினுக்கு நான் பொண்ணு கொடுப்பேன் சொல்லிட்டாங்க. அதனால அம்மா நீ கவலைப்பட வேண்டாம். கொடுப்பது கொடுத்தா தன்னால கொடுக்கணும். அதனால அடிக்கிற அடியில அந்த இந்திரன் வந்து எனக்கு பெண் கொடுக்கலனா என் பேரை வீரவண்டிகள் அவ்வளவு அப்புறம் எடுத்துட்டு வர பேசுகிறேன். அவன் என்ன உன்னை என்ன பண்ணான்? அதுக்குறான் வந்துக்கிறான் வந்துக்கிறான். அவரும் பார்த்துட்டு இப்ப போய் அத்திய கிழிக்கிற மாதிரி நீ கூட வரா பையன் போட்டு தேவேந்திரன் மாமா அத்தைக்கு யாரா நீ? அப்படியா? நீ வாங்கம்மா, நீ இப்படி இல்லை. என்ன மட்டும் தனியா ஆமா மாமா. சரி, மறுபடியும் மாமான்னு கூப்பிடாது. யாரா நீ? என்னை நல்லா உத்து பாரு. நல்லா உத்து பாருங்க. சைடுகள்லயும் பார்த்தா ஓடலையும். யாரா நீ? என் பேரோ நெருப்புல பிறந்த நீலவர்ண வன்னியன். நீலவர்ணன் வண்டியன். ஆமா. சரி இருக்கட்டும். அதனால யாரா? என் தாயோ சக்தி சிவன். ஓ மாப்பாரின் சக்திக்கு வளர்ப்பு தாய். நான் அக்கினியில பிறந்தேன். சரி. அதிவீர வன்னியன். அதனால என் தாய் உன்னிடத்துல வந்து பெண் கேட்டாரல்ல. ஆமா கேட்டா. நீ என்ன சொன்ன? ஏண்டா நாயமா 4 பேருக்கு நாயம் வைக்கலாம். அம்மா சக்தி 10 மாதத்துக்கு அவத்து நிமிஷியா பெருசா ஒண்ணா நான் பொண்ணு கொடுக்கறதுக்கு. அதனால முருகனுக்கு பிள்ளை கொடுத்தா அவன் கோமரத்து கட்டிட்டு ஆண்டி அணிக்கிறான் பள்ளியில. உனக்கு பிள்ளை கொடுத்து அனாதே வீட்டுல கிடக்கா. நீங்க அந்த மாதிரி என்னடா வண்டிய என்னடா வண்டிய மாட்டுது. நான் என்ன சுக்குத்துக்கு முக்கி பத்தனா? உங்க அப்பா என்ன தராத்துக்கு அவனை முக்கி எங்கடா சொல்றேன்? ஒரு பொம்பளை எங்கடா சொல்றேன்? எங்க அம்மா வந்து பொண்ணு கேட்கும் போது பெண்ணு இல்லை, அவன் அனாதி பையன், அவன் அக்கினி பிறந்த அதிவீர வன்னியன், அவனுக்கு நாடு இருக்குதா, நகர் இருக்குதா, சொத்து இருக்குதா? ஒரே நிமிஷம் இருடா. பொண்ணு கேட்கறதுக்கு வந்தேன். அவன் ஆண்ட துப்பிட்டு பேசுறா. ஒரு ஆட்சி போறவனுக்கெல்லாம் பொண்ணு கொடுப்பா. ஒரு ஆட்சி நல்லா கேளுங்க மகா ஜனங்களே. பொண்ணு கேட்கல. ஆமா. கொலை என்ன? ஏய் கோத்திரம் என்ன? உன் ஜாதி என்ன? என்ன நாட்டை ஆள்ற? என்ன நான் எப்படி பொண்ணு கொடுக்கும்? ஏமா நல்லா ஞாயிற்று கேளுங்க. என் பொண்ணை நான் நீயே ஒரு பொண்ணை கொடுக்குறேன்னு வச்சுக்காங்க. அவ என்ன ஜாதி, என்ன குலம், என்ன கோத்திரம், அவ என்ன நாட்டை ஆள்றா, என்ன வேலை செய்யறா, என்ன எப்படி இருக்கிறான்னு கேட்டுதான் பொண்ணு கொடுப்பீங்க. நான் கேட்கறது நியாயமா தப்போம்? என்ன குலம், என்ன கோத்திரம், என்ன நாட்டை ஆண்டவர், எந்த நாட்டு அரசன் பொண்ணு கொடுக்குறா? அப்பனை கேட்கல எங்க அப்பனை கேட்டுவான். இதெல்லாம் சொல்லி நான் சொல்லல. என்ன போறோம் என்ன போறோம்? இப்போ உன்னுடைய குலகோத்திரம் தெரியணும். ஆமா. உன்னுடைய வரலாறுகள் தெரியணும். ஆமா. சரிப்பா, பாப்பா ஈஸ்வரா ஓடி ஓடி ஓடியா. அதாவது குலகோத்திரம் தெரியாதுங்களாம். வண்டியபுரம் இவருடைய குலம் வண்டியபுரம். இந்த நாடு வண்டியபுரம். வண்டியபுரத்தை உண்மையிலேயே பட்டம் கட்டி வைப்போம். அதனால வண்டிய குலம் வண்டியபுரனுடைய நாடு சொல்லு. ஓ வாங்க. ஏய் என் நாடு வன்னி
என்னுடைய கோத்திரம் சம்புகேஸ்வரர் கோத்திரம். ஓ சம்புகேஸ்வரன் அதெல்லாம் இப்ப சம்புகேஸ்வரர் கோத்திரம். என் நாடு வடிபுரம். சரி. என் பெயரோ அதிவீர வன்னியே. அதனால என் குலகோத்திரத்தை அறிந்தாயா? அதனால எனக்கு பெண்ணு கொடுக்க மாட்டாயா இல்லையா? ஏய் இங்க பாரு பொண்ணெல்லாம் இல்ல என்ன வேணா ஒரு கல்யாணம் டேய், பண்ணு அட ஏங்க கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் ஒருபாடும் கொடுக்க முடியாது. புரியுதா? அப்படியே நீயே கூட்டு போட்ட. அப்படி காணும். ஏய் நீ என்ன சொல்ற? அட போர் தண்ணி வந்துருச்சு எனக்கு படடா ஓ கட்டி வந்துருச்சு உனக்கு. கொடுக்க மாட்டே பொண்ணு கொடுக்க மாட்டா கொடுக்க மாட்டா சூத்த லப்ட் லப்ட கொடுக்கறாளே. ஏய் நீ ஆம்பள தானே ஆமா. எத்தனை அடி அடிக்கிறேடா பாவடி பாக்கறடி. அடிடா ஏய் பாவடி. ஏய் அடிடா பாக்க நாளைக்கு வேணுடி. ஏய் அடிடா வேணும். ஏய் நீ அடிடா ஆம்பள தான்டா ஏய் வேணுடி. ஏய் முகத்துல மீச வச்ச ஆம்பள தானே இவன் நிக்க வச்சு நீ குண்டி வாடா அடிடா இன்னைக்கு நானா நிக்க பாக்கறேன் வாடா இடிக்க கொடுக்க மாட்டே வாடா கொடுக்க மாட்டே கொடுக்க மாட்டே. ஏய் ஏய் என்னடா ஒரு பொம்பள பாவாடை உள்ள வேணுமா உள்ள வேணுமா கீழே உட்காருடா இல்லையா? கீழே உட்காரு என்னைக்குமே கீழே உள்ள உட்கார வேணுமா வேணாமா வண்டியில எப்பவுமே கீழே உட்கார மாட்டோம். ஐயோ குடுக்குறேன். ஐயா குடுக்குறேன். ஐயோ யாரை இப்படி கிளம்புற? என்ன குடுக்குறியா? டேய் குடுக்குறியா? ஏய் மர்மோனா ஆ. பொண்ணு கொடுக்கணும் போய் மர்மத்துக்கு அப்படி சொல்லிவிடு. ஆ. பொண்ணு கூட்டி வந்தேன். பொண்ணு கூட்டிட்டு வா. சீக்கிரமா கூட்டி கூட்டி வா. கூட்டி வா. அம்மா